நாடுக எல்லா நாடும் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா அது காரணமே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை பார்த்து தான் வெளிநாடு ஊரா இன்னைக்கு மிரண்டு போய் கிடக்கு. என்னன்னே இடம் இல்லையாண்ணே, இடம் இல்லையா? இங்கே வந்து கூட பாடு கொசு ஊற்றி பொருத்தி விடுறேன், வா உட்காரு. அப்படி தூக்குடா ஜிங்க, அப்படி தூக்கிட்டு வெளியேறான். மாடு புடி மாடு. எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இடம் இல்லையா? இப்படி நிற்கும் போதே எனக்கு ஒரு மாடியாச்சார். மைசெட்டு உண்மையிலே சூப்பர் ப்ரோ. மைசெட்டு பேர் என்ன இருக்கு? சாய். ஓனர் யாரு? ஓனர் உள்ள இருக்காரா? அடுத்த வருஷம் உன்னை ஓனர் ஆகி காட்டவா? ஒரு தகடு தான் 15 ரூபா வரும். இப்போ தானே ஓனருக்கு நீர் கசிவு ஏற்பட போகுது. இவன் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? உலகத்திலே எல்லாரும் முன்னேற வேண்டும், தான் மட்டும்தான் வாழும் என்று நினைப்பவன் முட்டாள், மற்றவர்களை வாழ வைத்து அளவு பார்ப்பவன் தான் ஞானி. அதே செய்த தொழிலையும் செய்யக்கூடிய வேலையும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவன் தான் நல்ல மனிதன் உலகத்தில். அதே உண்மை. நாடகத்தை இங்கே கெடுக்க வேணாம், நீங்க கெடுத்துருவீங்க. விழா கமிட்டியே எனக்கு அனத்த முடிக்குது. மைசெட்டு போடுறது ரொம்ப லேசு கிடையாதுங்கய்யா. மழை தண்ணி வெயில் காலத்துலாம் யாரும் இந்த வண்டி ஐயா, காவல்துறை ஐயா, அந்த வண்டியை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. தர்ரு புறன்னு தாலி பிரஷர் வந்தாலும் வண்டியை போட்டுருவேன். ஓ, இது ஒரு பகுமானமா? முதல்ல ஊருக்குள்ள வரும்போது வண்டி சத்தமே கேட்காது. டிஎஸ்பிடி எப்படி கேட்கும்? வீட்டு வேறுன்னு 20 தாண்டாது. அதுலயும் டிஎஸ்பிடி வச்சிருக்க ஆளு மருதமணி மாதிரி மாப்பிள்ள ஒல்லியா இருப்பேன். அவன் பொண்டாட்டி பார்த்தா 1/2 டன் இருக்கும். அதை திண்டுக்கலுக்கு டூர் கூட்டு போவார். வண்டி ஏற்கனவே சைலன்ஸ்ல அடைச்சிருக்கேன், திருகுவேன். விட்டு வேறு வண்டி அரலோட இழுக்காதுல்ல, டென்னை மோசெல்லாம் பிடிங்கிடுவேன். பிடிங்கி வாயில வச்சுக்கிட்டு அந்த வாயில வச்சு கடிப்பேன். வண்டி புகை தள்ளி தீ பிடிச்சி எரிஞ்சு வேகத்தில் ஏறினவனே ஆப்பாய. ஆனா டிஎஸ்பிடி வச்சிருக்க ஆளு ஊரா மழை காலத்துல இவன் மெக்கானிக் ஆயிடும். விளக்க பிடிங்கி ரோட்ல போட்டு கரைச்சு பிடிச்சா. என்ன அதிசயமாயிரா சிரிக்கிறேன்? ஜோக்கே இல்லை, அவனை வெளியே வச்சலாம். நகைச்சுவை நக்கல் பண்றான். இல்லண்ணே, அவங்க தேய்ச்சிருப்பாங்க போலனே, அதான் சிரிக்கிறாங்க. சிரிக்கலடா. இப்ப பூரா சத்தம் கொலை அத்துருவேன். கட்டில ஒரு வயசான ஆளு படத்துக்கு வந்திருக்காரு. இளவட்டம் ஷார்ட் பண்றேன், என்ஃபீல்டா கட்டில இருந்து முளை குச்சி அடிச்சு விழுந்து பொண்டாட்டி ஓடி அந்த உலக்கையில அடிச்சு. என்னன்னு கேட்டா பாம்பு வந்து தொலைச்சாட நாசமா போகணும். எடுவட்ட வயதாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. இப்ப சீரு கொடுக்குற மாப்பிள்ளை கூட கேட்கிறேன், பொண்ணு வீட்டுல உங்க பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கு, கரையா பூத்து நல்லா இருக்கு, 1% டொங்காசு நல்லா இருக்கு, வேலை கப்ளிங் நல்லா இருக்கு. அதுலயே வண்டியில தலை வச்சு படுத்துவேன். ஆனா பைக்கு மட்டும் பெரிய வண்டி கேட்டிருக்கேன். ஒரு மாப்பிள்ளை உடனே பொண்ணு வீட்டுல வட்டிக்கு வாங்கி 1.25 லட்சம் ரூபாயா. இவன் பழத்துல உடனே பொண்டாட்டி 3வது மாடியில உட்காந்துரு போல பெருசா. அவன் பாக்குறேன் முன்னாடி, சுமத்தா மாடிக்கு போயிட்டியா? பைக்கில அது போட்டுமுடா வினோத். திண்டுக்கல்ல போய் விழுந்த ஒம்பளைய மதுரையில போய் கேட்டிருக்கேன். சுமிதா ஆளை காணா, மதுரை புடுங்க காணா. மரியாதையை வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போடா, நான் என்கிட்ட கிடமாட்ட மேய்ச்சாத பொழைச்சுக்கிறேன், உன் கூட வாழ முடியாது. இங்க விழுந்து நான் இடுப்பு அந்த கிடைக்க மதுரையில போய் சுமித்தா மைத்த புடுங்கித்தான். மைசெட்ட சொல்றேன், இது நல்ல ஜோக்கு தான். பங்காளி, நம்ம ஏரியா மானாமதுரை பக்கம் சொல்லவே இல்லை. இதே உங்கள்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம். எங்க அண்ணன் தம்பிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது. அவன் மைசெட்டு ஓனர் தண்ணி, அவங்களும் தண்ணி பூரா அப்படியே தான் இப்படியே இருளடிச்சது மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன் வாலி மொயின்ட்டேன். ஓனர் என்னடா, நான் 10 தடவை சொன்னேன் எக்க வை வாலி என்ன நக்கல் பண்றியா? ஓ எந்த பட்டனும் தெரியல அப்படி.
சரின்னு விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் இவங்க பூரா கஞ்சாடிக்கிற மாதிரியே இருக்காங்க. விட்டுட்டேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே ஓனர் அடிச்ச போதைக்கு எந்திரிச்சு போக முடியல. பக்கத்துல ஒரு சுள்ளியா உட்காந்துருந்தேன். அப்படி அவனை ஜென்ரேட்டர் சாவி எடுத்துட்டு போய் சந்துக்குள்ள நிக்குது ஜென்ரேட்டர். ஓடி போய் ஸ்டார்ட் பண்றான்னு சொன்ன உடனே இவன் திகுன்னு சாவிய கையில கொண்டு போகாம அருவா மாதிரி ஓடிட்டேன். இந்த ஜென்ரேட்டருக்கு பக்கத்துல ஒரு பெரிய காரை வீடு. அந்த காரை வீட்டுல ஒருத்தன் கள்ள தொடர்வா இருந்திருக்கான். அந்த கப்ளிங்க்கு ஆசைப்பட்டு செவத்தை ஒட்டியே உட்கார்ந்து இருந்திருக்கான். புருஷன் வெளியே போட்டோம், நம்ம உள்ள ஒயிட்ரில் போட்டுடலாம். இவன் அருவா மாதிரி இருட்டுக்குள்ள ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ண ஓடினான் பாரு. அவன் லேச முக்காடை எடுத்துட்டு பார்த்திருக்கான். ஆத்தாடி புருஷன் தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு அவன் திகுன்னு ஓடணுமே முண்ட முள்ளு பார்க்கல. சட்டச்சடன்னு அதுல விழுந்த உடனே இங்க ஓடியாண்டு சாவியோட ஓடியாந்து ஓனர்கிட்ட என்னமே தெரியல. ஒரு முனி மாதிரி ஒருத்தி ஓனர் ஹினர் எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஓடி லைட் அடிச்சு பார்த்தா இந்த ஓடுனேன் பாரு இந்த கள்ள புருஷன் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டிக்கு முள்ளுல சிக்கி இப்படி கிடந்துருக்க. இவங்க ஓடினவங்க ஆத்தாடி பேய் நினைச்சு மறுபடியும் இங்க ஓடி. இந்த ஜோக்கெல்லாம் வந்து நான் அயர்லாந்தில் சொல்லலாம். உண்மை அதாங்கய்யா. நாட்டில் நிறைய பேர் இப்படியே மாட்டிக்கிறாங்க. இதை சொல்றிய பனி வெயும் பாருங்களேன். பனி மார்கழி மாதம் பனியில் நிறைய பேர்த்துக்கு முன்னாடி வர்ற ஆள் தெரியாது. இப்படியே பார்ப்பாங்க. ஒருத்தன் அப்படித்தான் பில்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்பா வந்துட்டார். இன்னும் நல்லா ஊதுங்க போ எப்பா. இது தெரியாம ஒரு பொம்பளை வெளியேறதுக்கிட்டு இருந்திருக்கு. அங்கன போய் ஒருத்தன் அப்படியே பனியில தெரியல. அப்புறமேலு பக்கத்துல இருக்கும்போது பனிக்கு அதுக்கு சிறுமி இருக்காங்க. தீப்பெட்டி இருந்தா அந்த பொம்பளை இருடா நம்ப முண்ட உலக்கையை தூக்கிட்டு வந்து வெதர்ல அடிச்சு அதுல வந்தவன் அவன் அந்த காட்டுக்கோழி மணி. அண்ணே என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. நாடகமா கராட்டமா? இல்லண்ணே, இந்த வெதர்னா கொட்டையா? வேணா கிளச்சிக்கிட்டு அவனை பாரு. ஏலே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தப்பு பண்ணாத மனுஷன் யார் இருக்கா? இன்னைக்கு சொல்றீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆம்பளை ஆளை கூப்பிட்டு 40 வயசு ஆளை கூப்பிட்டு கேளு. பீடி சீரட்டு அப்பா கண்டிஷனா வளர்த்துருக்காங்க. வெத்தலை வாக்கு கட்டிங்கி கணேஷ் போயில புளிப்பு நோ நோ எதுவுமே இல்லைன்னு சொன்னான்னா அவன் பொம்பளை வயசுல லோக்கலா இருக்கு. அப்ப இங்கிட்ட ஒரு குரூப் மாநாடு விடுறானா? அப்ப இங்கிட்ட ஒரு குரூப்பே இருக்கா? இங்க வரணும், என் கவட்டைக்குல பாருண்ணே. மணப்பால இருந்து வந்தா ஏன் அமைதியா இருக்க? ஏன்னா கெடுத்து விட்டு போ. அவர் சொல்றதை பார்க்க நான் மணப்பால இருந்து வந்திருக்கேன் சார், நான் அமைதியா இருக்கேன் சார். எங்க மணிகண்டை கவட்டுக்குள்ள என்ன பண்ற? மணிகண்டை மாமாவா? ஏய் இதாவது பரவாயில்ல, ஒரு பசைய கவுத்தி விட்டுருக்கேன். இப்போ ஒருத்தன் பசு மலையில ஏறி இருக்கு, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. டிரைவர் பாவம் 3 நாளா இறங்கல. அவன் கடங்குன்னு கீரை போட்டு உங்குன்னு ஏற்றிருக்கேன். இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு தமிழ் செக்ஸ் அவன் கடங்குன்னு ஆக்சிலேட்டரை கொடுத்து புரட்டி விட்டு விழுந்தவனே டிரைவர் அரைச்சு எந்திரிச்சு வந்து கேட்குறேன், வீடியோ ஓப்பன் ஆயிடுச்சா ப்ரோ? என்னப்பா மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களும் அவருடன் வருகை தந்த உதவி காவல்துறை என் அன்பு நண்பர்கள் மேடைக்கு வரும்படி பாலக்காவட்டி கிராமத்தார் சார்பாக அழைக்கிறாங்க. ஐயா வரும்போது துப்பாக்கியை கொண்டு வாங்க. ஐயா ஒரு 3 பேர்த்த சுடணும். ஐயா சைடில் இருந்து பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா அவதான் கட்டியிருக்கேன். முதல்ல நம்ம சமாளிக்கலாம்னே. திண்டுக்கல் பைபாஸ்லையோ டவுனுக்குள்ளேயோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்மளால போகும்போதே எல்லா கொஸ்டின் படிச்சுக்கிட்டே போவேன். மறைச்சா என்ன சொல்லுவான்? அம்மாவை சொல்லுவோமா அப்பாவை சொல்லுவோம்? அம்மாவை சொல்லுவோம். விட்டுருவா. ஏய் லைசன்ஸ் இருக்கா? ஐயா லைசன்ஸ் எங்க அம்மா ரொம்ப முடியாம அவரு டேய் லைசன்ஸ் தானே கேட்டேன், ஏன்டா அழுகிற? முன்னாடி வேற பிள்ளை வத்து போயிட்டாருங்க. பிள்ளை வத்ததுக்கு நான் என்னடா காரணம்?
லைசன்ஸ் இருக்கா? ஏட்டியா ரொம்ப அழுகிறேன், போடா. நாளை பின்ன லைசன்ஸ் ஹெல்மெட்லாம் போட்டு வரணும். இப்ப தப்ப முடியாது. இப்ப பயலுகள்லாம் பார்த்தா சீரட்டு 2 அடிச்சுக்கிட்டு போலீஸ்காரில் பார்த்தவனே அப்படியா ஏட்டையா அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. TN 43 45 கிரிச்சு புடிச்சு கரிச்சு சோழி முடிஞ்சு. விற்கும் போது செத்தேன். வண்டி வித்தது 55. செல் அடிச்சு பார்ப்பேன் எவ்வளவு ஃபைன் இருக்கணும். 97,000 மண்ணெண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டு கந்தனுக்கு 60 ரூபா வெற்றி வேணும். ஐயா வணக்கம்யா. நாளை பின்ன நான் வருவேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் என்னைக்குமே உங்களை உற்ற நண்பேன். தலைக்கவசம் போடணும், என்னை கண்டுக்கிறவேன். என்னது கேஷா? ஒன்னே மாதிரி ஆளுக்கு ஒரு ஜோக் வச்சிருக்கீங்க. ஜவுளி கடைக்கு நம்ம போறோம்ல, திண்டுக்கல்லே ஜவுளி கடை இருக்குன்னு வைவேன். ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர், வாங்க தம்பி என்ன வாக்குறிய, டவுசர் உசர் எடுக்கிறீங்களா, வேட்டி வேணுமான்ட்ட. போய உன் கடையே வேணாம். நல்லா அழகான பிள்ளை இருக்கட்டும். என்ன வேணும் சார்? ப்ரோ 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 என்ன பாக்குறீங்க? அவன் நான் உன்னையத்தையும் பார்க்க வந்தேன், உன்னை கிளச்சிருவேன். உள்ள போய் பயங்கரமா பேசுவேன். சட்டி மேடம் போட்டா அழுத்தாத மாதிரி சட்டி, அப்படி போடாம 90 சைஸ் இருக்கா? அது உடனே பிராண்டு இருந்துச்சுங்க ப்ரோ, ஓனரை பத்தி ஆர்டர் பண்ணியிருக்காரு, தற்சமயம் 120 இருக்கு, சைஸ் போடுறீங்களா? போடுறேன். சட்டியை போட்டு இவன் போயிருவேன், சட்டி அங்கனே கிடக்கு. அப்ப ஒரு வியாபாரத்துக்கு கூட பெண்கள் தான் வேண்டும். ஏன் பெண்கள் பெண்கள்ன்றாங்கன்னா, ஒரு நல்ல விஷயமும் நம்ம போகும்போது மகாலட்சுமி முகத்திலே முழிப்பது யார் என்றால் தாய்மார்கள். மேடம் உங்களை பத்தி சொல்றேன், அப்படியே எரியிட்டீங்களே. இதே சீரியல்ல ஒருத்தனை போட்டு அடிக்கட்டேன், எல்லாம் கக்க கை தட்டுவியே. உலகத்திலே உழைக்க பிறந்து தன்னுடைய குடும்பத்தை ஆயுள் உள்ளவரை காப்பாற்றக்கூடிய ஜீவன் ஆண் வர்க்கம் தான். நீங்க பெண்கள்லாம் என்ன செய்ய, லோனை வாங்கி வை. லோனு 15 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை. லோனுக்காரே வந்துட்டா வீட்டுக்குள்ள படுத்துக்க, அவன் வெளியே கட்டில போட்டு படுக்கட்டும். இப்ப அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. வம்படியா காசு கேட்டா சுத்தம். வட்டிக்கு விட்டேன் பூரா அழுவேன். இன்னும் போய் கேட்க முடியாது. வட்டிக்கு விட்டவேன், கோவிந்தசாமி 5 லட்சம் எப்ப கட்டுவேன், கொஞ்சம் மேல பாருங்க, தூக்கயிறு தொங்கு, நீ என்ன டார்ச்சல் பண்ணிட்டு தொங்கிடுவேன், காசு வேணாம், 2 வருஷம் கழிச்சு வரேன். பூராமே அன்னைக்கு ஒரு ஆளு அந்த வட்டி காசை கொடு அப்படின்றீங்க, பைய விட்டு எடுத்துருக்கீங்க, காசு தானே இல்ல பால்டாய், நீ என்ன சித்திரவடுத்துன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போடுறேன். நான் உன்ட்ட காசு கேட்கவில்லையே, காசு உன்ட்ட கேட்கவில்லையே, நல்லா இருக்கியா, நேற்று நெஞ்சு வலிட்டாங்க, அதை கேட்கத்தாண்டா வந்தேன், நாசமா போக. அதனால இனிமேல் யாருக்கும் கைமாத்த கூட காசு கொடுக்காத. ஆனா லோனு கொடுத்த ஆளுங்க நிலைமையை நினைச்சு பாரு. ஏற்கனவே பொம்பளைய 16 அவுசாரி போய் ஓடும். இந்த லோனுக்காரன் வந்துட்டேன், அந்த காலியத்தை உன்னை கேட்கட்டும், அந்த கருப்பை உன்னை கேட்கட்டும், உன் கை கால் விளங்காம போக. அவன் போகும்போதே வெட்டிக்கிட்டே போவேன். அவனுக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது, அந்த போன வாரம் அந்த பொம்பளை சொன்னுச்சு கை கால் விளங்காம போயிடுவேன், ஒரு மாதிரியா கால் இழுக்குது, அவனே வெட்டிக்கிறேன். அதனால சொல்றேன், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உள்ளங்களே, போராம நிறைந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கத்துக்கங்க. நீங்கள் அத்தனை பேருமே உலகத்திலே ஒரு மனிதனுக்கு 2 மட்டும் இல்லை என்றால் அவன் தான் சுதந்திரமான மனிதன். உடம்புலே வியாதி இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னா நீதாயா நல்ல மனிதன். சாமியை கூப்பிட போறேன். இப்ப இங்க இருக்க அந்த காளியம்மே, பகவதி அம்மே